அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏறத்தாழ 11 ஜுஸூக்கள் இன்றோடு முடிந்திருக்கின்றது. மூன்றில் ஒரு பாகம் 11வது ஜுஸில் ஆரம்பித்து வமாமின் டாபான்னு சொல்லக்கூடிய 12வது ஜுஸினுடைய 1/4 ஜுஸ் ஏறத்தாழ முடிஞ்சிருக்கின்றது. 10 ஜுஸுகளை முடிஞ்சு 11வது ஜுஸு அல்லாஹ் தொடங்கும் போது அந்த பாகத்தில் 3 விதமாக அல்லாஹ் பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ், யாருமே இந்த ஹதீஸை தெரியலன்னு சொல்லவே முடியாது. அதில் நான் ஃபஜர் வரமாட்டேன், லுஹர் வரமாட்டேன்னு சொல்கிறவங்க கூட கட்டாயம் ஜும்மாவுக்கு வருவோம். ஜும்மாவில் நான் பயான் தான் கேட்க மாட்டேன், ஆனால் குத்துபா கேட்பேன். குத்துபாவில் இமாம் சாஹிப் ஓதுவாங்க, ஹைருல் குரூனி கருணி சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும். என்ன காலத்தில் ஆக சிறந்த காலம் எதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வாழ்கின்ற இந்த நூற்றாண்டு தான் ஆக சிறந்த காலம். அதுக்கு பிறகு சும்மல்லதீன யலூனஹும், என்னை பின்தொடர்ந்து வருகின்ற 100 ஆண்டுகளும், சும்மல்லதீன யலூனஹும், அடுத்த ஜெனரேஷன்ல வரக்கூடிய 100 ஆண்டுகளும் தான் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த 3 நூற்றாண்டுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதல் நூற்றாண்டு யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சார்ந்து சொல்கிறார்கள். 2வது நூற்றாண்டு சஹாபிகளை சார்ந்து சொல்கிறார்கள். 3வதும் அதற்கு பின்னுள்ள நூற்றாண்டும் ஏறத்தாழ வலிமார்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நூற்றாண்டு தான் ஆக சிறந்த காலம் அப்படின்னு சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா சூரத்து தௌபா முடியும் போது லக்கது ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அந்த ஆயத்தை ஓதி முடிக்கும் போது அந்த வசனத்தினுடைய விளக்கத்துல சொல்லுவாங்க, இதற்கு பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தை கொண்டு முடிச்சானா, இன்னைக்கு ஓதப்பட்ட ஆரம்பமான வசனத்துல ஒரு வசனம், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். வாழ்க்கையில உலகத்துல 3 விதமான மனுஷன் இருப்பான். 3 விதமா 3 டைப்ஸ் ஆஃப் தான் இருப்பான். 4வது ஒரு வகை இருக்கானா அவன் மனுஷனே கிடையாது, அவன் வேற ஏதாவது ஒரு ஜென்மன்னு சொல்லிக்கலாம். ஒன்னு அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன், மக்காவில இருந்து யார் மதீனாவுக்கு போனானோ அவன் ஒரு டைப் ஆஃப் மனிதன். வல் அன்சார், மக்காவில இருந்து வந்த மதீனாவாசிகள், மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்த உடனே மக்கால இருந்து வந்தவங்களுக்கு மதீனாவாசிகள் ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா, அவங்க 2வது டைப். 3வது டைப் வல்லதீன தபஉஹும், அவங்கள யார் பின்பற்றாங்களோ அவங்க. இந்த 3 தவிர உலகத்துல எந்த கேட்டகரியுமே கிடையாது. நீ யாருன்னு கேட்டா நான் ஒன்று அன்சாரின்னு சொல்லணும், இல்லையா நான் முஹாஜிர் சொல்லணும். இது 2மே இல்லையா, இவங்க 2த்துல யாரோ ஒருத்தனை சார்ந்தவனா தான் நான் இருக்க முடியுமே தவிர இது 3 இல்லாம வாழ்க்கையில ஒரு மனுஷன் டிராவல் பண்ண முடியாது. ஒன்று மக்காவில இருந்து வந்திருப்பான், அவன் சந்ததிகள்ல இருந்து நம்ம வந்திருப்போம், இல்லைன்னா மதீனாவில் வாழ்ந்திருப்பாங்கல்ல, வந்த முஹாஜிர்களுக்கு உதவி செஞ்ச அன்சாரிகளாக நம்ம இருந்திருப்போம், இல்லைன்னா அவங்க 2 பேரை பத்தி சார்ந்தவங்களா இருந்திருப்போம். இந்த 3 டைப் ஆஃப் மக்கள் தான் இருக்கிறோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஹைருல் குரூனி கருணி, ஏன் சமுதாயம், அதாவது என்னுடைய நூற்றாண்டுல வாழ்றவங்க தான் இந்த காலம் தான் மிகச்சிறந்த காலம் நாங்க. ஏன்னா நல்லது எது கெட்டது எது என்பதை நான் உடனே சொல்லி கொடுத்துருவேன். யாராவது நல்லது செய்யறாங்களா இதற்கான நன்மையை சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேட்டா ஆர்வமா ஏதாவது நான் ஒன்று சொல்லிடுவேன். யாராவது தீமை செய்யறாங்களா இதை செய்யாத அப்படின்னு சொல்லி நான் தடுத்துருவேன். எனவே இந்த காலம் தான் ஆக சிறந்த காலம் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு ஏன் சஹாபிகளுடைய காலத்தை சொன்னாங்க? என்னிடத்திலிருந்து நேரடியாக கேட்ட சஹாபிகள், என்னை பார்த்த நபிதோழர்கள் யாரும் பிறர் வழி கெடுப்பதை விட மாட்டாங்க. அவங்களும் வழிகிட மாட்டாங்க, மற்றவங்களையும் விட மாட்டாங்க. அவங்களும் வழிகிட மாட்டாங்க, மற்றவங்களையும் விட மாட்டாங்க. 3வது காலம் ஏன் சொன்னா, சஹாபிகளை பார்த்து வாழ்ந்தவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாங்க, அவங்களும் நல்லவங்களா இருப்பாங்க. எனவே இந்த 3 காலத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 காலத்தை பத்தி பேசும்போது இடைப்பட்ட சஹாபியுடைய காலம் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சஹாபிகளை திட்டவனா இருக்கிறான். சஹாபிகள்லாம் சொன்னா நான் கேட்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து சொன்னாதான் நான் நம்புவேன், இல்ல குர்ஆன்ல ஸ்ட்ரைட்டா, சில பேர் நபி கூட வேணாம், ஹதீஸ் எல்லாம் வேணாம், குர்ஆன்ல இருந்தா மட்டும் தான் நான் நம்புவேன் அப்படின்னா ஒண்ணுமே முடியாது. குர்ஆன்ல இருக்கிற இல்ம நுட்பமானதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குனாங்க. நபிகிட்ட இருந்து கேட்ட நுட்பமான விஷயத்தை சஹாபிகள் விளக்கி சொன்னாங்க. நான் ஸ்ட்ரைட்டா கடல்ல போய் மீன் பிடிப்பேன்னு சொன்னா செத்து தான் போகணும். அந்த மீனவர்கள் கொண்டு வந்து கடல் ஓரமா வித்து போய் வாங்கினாதான் தின்ன முடியும். இல்ல நானே போய் கடல்ல குதிப்பேன்னு சொன்னா நீத்த தெரிஞ்சாலும் கூட கொலை
அல்லாஹ் எப்படி மௌத்து கொடுத்துருவான். ஏன்னா அது ரொம்ப ஆழமானது. அது எப்படி போகணும்னு அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அப்போ குரானை எப்படி விளங்கணும்னு நபிக்கு தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறை, அவங்களுடைய பயோடேட்டாவை சொல்றது சஹாபிகளுக்கு தான் தெரியுமே தவிர சைட்டா நம்ம போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்பயும் சொல்லுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலர்ல இருந்தாங்க, இவ்வளோ ஹைட்ல இருந்தாங்க, நடக்கும்போது இப்படி நடந்தாங்க, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? சஹாபிகள் தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப திட்டவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், சஹாபிகள் எவ்வளவு முக்கியம்னா வல்லதீன தபஅஹும், 3 விதமான மக்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு ரலியல்லாஹு அன்ஹு வ ரதுவான், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். யார் சொன்னது? அல்லாஹுவா குர்ஆன்ல இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல சொல்றான். நான் சஹாபிகளை பொருந்தி கொண்டேன், சஹாபிகள் என்னை பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் ஒருத்தனை சூஸடா செலக்ட் பண்ணிட்டா இவன் நல்லவன் சொல்லி அவனை போய் உலகத்தை வந்து யாராவது திட்டினான்னா அவனை என்ன சொல்றது? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறான், அங்கங்க உருவாயிட்டு இருக்கிறான். அபூபக்கர் அப்படி, உமர் ரலியல்லாஹு அப்படி, உஸ்மான் ரலியல்லாஹு இப்படி, அலி ரலியல்லாஹு இப்படி, எல்லாம் சஹாபிகள் மனுஷன் தான், எல்லாம் தப்பு செஞ்சான், இப்படி எல்லாம் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அவங்களாம் யாரு என்பதை விளங்கணும். 3 காலத்தோடு ஒட்டி ஸல்லல்லாஹு ஏன் சொன்னாங்கன்னா, முதல் நூற்றாண்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாலும் சஹாபிகள் அப்படியே செய்வாங்க. எதை செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு தெரியாது. நம்ம சொன்னோம், மக்காவில இருந்து மதீனாவுக்கு முஹாஜிரீன்கள் வராங்க. முஹாஜிரீன்கள் வரும்போது அன்சாரிகள், அதாவது மதீனாவாசிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு தெரியும். ஆனா முன்னாடி பின்னாடி நேர்ல எல்லாம் பார்த்தது கிடையாது. ஸல்லல்லாஹு இப்படி இருப்பாங்க, ஸல்லல்லாஹு அழகா இருப்பாங்க, ஸல்லல்லாஹு இவ்வளவு ஹைட்ல இருப்பாங்க, இந்த நாலேஜ்லாம் தெரியும். ஆனா நேர்ல ஒரு வாட்டி கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேர்ல பார்த்தது கிடையாது. மக்காவில இருந்து மதீனாவுக்கு எல்லா மக்காவாசிகள், மக்காவில இருந்து அங்கிருந்து துரத்த போறவங்களாம் வராங்க. வரும்போது மதீனாவுடைய என்ட்ரன்ஸ்ல, மதீனாவுடைய நுழைவாயில்ல மதீனாவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வெல்கம் பண்ண வரவேற்பதற்காக வேண்டி நுழைவாயில நின்றுட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் வராங்க. மக்களுக்கெல்லாம் தெரியும் நபி யாருன்னு சொல்லி, ஆனா நேர்ல பார்த்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் செய்வாங்கன்னு தெரியும், ஆனா நேர்ல ஒரு வாட்டி கூட பார்த்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம், எப்பயாவது மண்டை அரிச்சதுன்னா பாக்கெட்ல இருந்து மிஸ்வாக் எடுத்து தலையை தொப்பியை தூக்கிட்டு இப்படி அரிச்சிட்டு பாக்கெட்ல மிஸ்வாக்க வச்சுப்பாங்க. இது நபியுடைய பழக்கம். எப்பயாவது தலை அரிசி நம்ம கையில சொல்லிடும்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கெட்ல இருந்து மிஸ்வாக்கை எடுத்து தலையை சொரிஞ்சிட்டு பாக்கெட்ல மீண்டும் மிஸ்வாக்க வச்சிருவாங்க. இது நபியுடைய பழக்கம். இந்த ஹதீஸ், இந்த சம்பவம் மதீனாவாசிகள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வரும்போது மதீனாவுடைய என்ட்ரன்ஸ்ல வரும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தலை அரிக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு தலை அரிக்குது. அபூபக்கர் என்ன பண்ணுவாங்க? பொதுவாகவே சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்களோ அப்படியே செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்களோ அப்படியே செய்வாங்க. அப்ப அபூபக்கர் உற்ற தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா அல்லாஹ் ரசூலுக்காக கொடுத்தவங்க. வரும்போது மண்டை அரிக்குது, தலை அரிக்குது, பாக்கெட்ல இருந்து மிஸ்வாக் எடுத்து தலையை சொல்லிடுறாங்க. மதீனாவாசிகள்லாம் இவரு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணிட்டு போய் முசாஃபா நகரம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஓரம் போவான்ட்டாங்க. நபியை ஓரம் போட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு முசாஃபா நகரம் போய் வாங்கினாங்க. அபூபக்கரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமா வந்து களைப்பா இருக்கிறாங்க, இவங்க முசாஃபா முஆனாக்கெல்லாம் வாங்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சோர்ந்து போயிடுவாங்க, சரி கடைசியில் சொல்லிக்கலாம்னு சொல்லி முசாஃபா முஆனாக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக சிரிப்போடு சிரிப்போடு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே நீங்க தேடி வந்த நாயகம் அங்க இருக்காங்க போனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன விளையாடுறீங்க ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தெரியும் நீங்க தலை அரிச்சதுன்னா மிஸ்வாக்கை எடுத்து தலையை அரிச்சு கொள்வீங்கன்னு எனக்கு தெரியும், வரும்போது நீங்க அப்படி செஞ்சீங்க, நீங்க தான் நபி. அபூபக்கர் சொன்ன வார்த்தை, இங்க இருக்கிற எல்லா தோழர்களும் நபி எதை செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. யாருக்கு தலை அரிச்சாலும் என்ன பண்ணுவாங்க? தலையை மிஸ்வாக்க வச்சுதான் சொல்லுவாங்க. இதுதான் நீங்க தேடி வந்த நாயகம் போனாங்க. அப்ப நபியுடைய வாழ்க்கையும் சஹாபிகளுடைய வாழ்க்கையும் ஒண்ணு விடாம ஒரு சின்ன டிஃபரெண்ட் கூட இல்லாம இருந்தது வாழ்க்கை. உடல் ரீதியாக தான் மாற்றமா இருந்தாங்க. அபூபக்கர்னா இவங்க, உமர் ரலியல்லாஹு இவங்க, நபினா இவங்கன்னு சொல்லி உடலுடைய அந்த ஷேப் தான் டிஃபரெண்டா இருந்துச்சே தவிர அவங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் ஆக்டிவிட்டியும் சேமா தான் இருந்துச்சு. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போலவே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தலையில நேர் வாங்க எடுத்து தலையை சீவுவாங்க. இந்த சில பேருக்கு தான் வரும், சில பேருக்கு இங்க ஆஃப் ஒரு கால் எடுத்து தான் வருவாங்க, படுக்க எடுத்து வருவாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவு கோடு போட்டு தலையை வருவாங்க. ஒரு சஹாபிக்கு எப்படியாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நான் ஹேர் ஸ்டைல் வைக்கணும். இன்னைக்கு யாரோ எப்படியே வைக்கிற ஹேர் ஸ்டைலு சுன்னத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு சஹாபி ஆசைப்பட்டாங்க. போய் என்னமோ வாடுறாங்க, நிற்க மாட்டேன் மண்டையில முடி.
அவருக்கு ஆசை, எப்படியாவது நான் நபியின் மீது நபி எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறாலும் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கோடு போட்டால் வரலை. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ஒரு பெரிய கம்பியை தூக்கி நல்லா சூடு காய்ச்சி நடுவில் வச்சுக்கிட்டாங்க. நல்ல சுட வச்சு நடுவில் வச்சுட்டாங்க. அந்த இடத்துல முடியே வளராது. பார்க்கறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்துடணும் அப்படி என்பதற்காக வேண்டி தனக்கு எந்த சிரமம் ஏற்பட்டாலும் அது வேண்டாம், எனக்கு நபியை போல இருந்தா போதும் என்று வாழ்ந்தவங்க தான் சஹாபாக்கள். எனவே தான் அல்லாஹ் இப்படி சொல்றார், ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், தோழர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். இப்பேற்பட்டவர்களை தான் இன்னைக்கு திட்டுறான். அவன் யாரு? அபூபக்கர் என்ன செஞ்சார் இந்த உலகத்துக்கு? அலி ரலியல்லாஹு தான் மெயின் அப்படின்னு ஒரு சில கூட்டம், இல்லை உமர் ரலியல்லாஹு தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி தான் என்ன நிலைமையில இருக்கிறேன் என்பது கூட யாருக்கும் தெரியல. இவனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னே தெரியல. அதாவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்ன்ற மாதிரி சஹாபிகளுக்கும் நம்மளுக்கும் இருக்குது. அதையெல்லாம் இவன் சிந்திக்காம அந்த சஹாபி தான் பெரியவங்க, அபூபக்கர் சொன்னாதான் சரி, உமர் ரலியல்லாஹு சொன்னாதான் சரின்னு சொல்லி இவனுடைய ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அவன் எதோட கம்பேர் பண்றான். கம்பேர் பண்ணுற விஷயம் ஓரளவுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கணும். சரி, 3 நூற்றாண்டுகளில் 2 நூற்றாண்டு, ஒன்று நபியுடைய காலமும் அடுத்து சஹாபிகளுடைய காலம், 3வது நூற்றாண்டு அவுலியாக்களுடைய காலம். கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம்ல. அவுலியாக்களுடைய காலம். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய வலி யார் அப்படின்னு சொன்னா எதற்காகவும் கவலைப்பட மாட்டான். எந்த விஷயத்துக்கும் மனசுல சஞ்சலம் வராது. ஏன் எல்லாம் பரக்கத்து தரல, ஏன் எனக்கு சாப்பாடு கம்மியா கொடுத்தா, இன்னைக்கு ஏன் வியாபாரம் ஆகலை, இன்னைக்கு ஏன் நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ண, எதை பத்தியுமே யோசிக்க மாட்டான். எந்த பயமும் இருக்காது. அவன் தான் அவுலியா. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவன் யார் அப்படின்னு சொன்னா அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். உண்மையில ஈமான் கொண்டு என் வாழ்க்கை அல்லாஹ்வுக்குன்னு சொல்லி தக்குவாவோடு ஒருத்த வாழ்றானா அவன் தான் அவன் தான் அவுலியா. இப்போ நம்ம யோசிக்கணும், இந்த 3 நூற்றாண்டுகள்ல நாம் எந்த நூற்றாண்டோடு போய் சேர முடியும்? நம்ம தாண்டி வந்துட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு ஏறத்தாழ 14வது நூற்றாண்டுல பயணித்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ 3 நூற்றாண்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருல் குரூன், சிறந்த நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டான். இந்த 3 நூற்றாண்டுல நம்ம ஏதாவது ஒரு நூற்றாண்டுல போய் சேர முடியுமா? நபியோடைய காலத்தோட போய் சேர முடியுமா? சஹாபிகளுடைய காலத்தோடு சேர முடியுமா? நபி தான். நபியை பார்த்தா சஹாபி, நம்மளுக்கு எல்லாம் நசீபை தரல. 3வது நூற்றாண்டோட போய் சேர முடியுமான முடியும். 3வது நூற்றாண்டோட போய் சேர முடியுமான முடியும். எப்படி? சஹாபியா யார் ஆக முடியும்னா நபியை யாரு பார்த்தானோ அவன் தான் சஹாபி. நபியாக யார் ஆக முடியும்னா அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தானோ, யாருக்கு ரிசாலத்து நுபுவத்தை கொடுத்தானோ அவங்க தான் நபி. அவுலியாவாக யார் ஆகலான்னா நீங்களும் ஆகலாம், நானும் ஆகலாம், ஊர்ல சுத்துற யார் வேணாலும் ஆகலாம். 2 நிபந்தனை தான். அல்லதீன ஆமனு, அவன் முஸ்லீமாக முஃமினாக இருக்கணும். வகானு யத்தகூன், அவன் நல்லமல் செய்யக்கூடியவனாக, தக்வா உடையவனாக, இஹ்லாஸான முறையில் தன் வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடியவனாக இருந்தானா அவனும் அவுலியாவாக ஆகலாம். அல்லாஹ் அவுலியாவாக ஆக்கின்ற நசீபை கொடுக்கணும். அந்த நசீபை கொடுத்தவங்க யாருன்னா லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆகிரா. அவனுக்கு நற்செய்தி இந்த உலகத்திலே இருக்குது. ஒருத்தர் நல்லவரா வாழ்றானா நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள்லாம் வருமே தவிர அவனுடைய முடிவினுடைய கடைசி என்பதை அல்லாஹ் சரியாக்கிடுவான். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆகிரா. இந்த உலகத்திலே அவனுக்கு புஷ்ரத்து தான், நற்செய்தி தான், மறுமையிலும் புஷ்ரத்து தான். லா தபதீல லி கலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றுமே மாறாது. இது அல்லாஹ் சொல்றா குர்ஆன்ல. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம், கடைசி அந்த 11வது ஜுஸ்ல ஓதப்பட்ட வசனம் தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றுமே மாறாது. அப்ப நம்மளால அவுலியாவாக ஆக முடியுமானா ஆக முடியும். என்ன நிபந்தனை? ஈமான் கொண்டும் தக்குவா கொண்டும். அல்லாஹ் நசீபு கொடுத்தனா ஒரு அத்தா அம்மாவுடைய வயிற்றுல முஸ்லிமா பிறந்துட்டோம். எத்தகூன், நாமெல்லாம் முத்தகீகளாக வாழ்ந்தோம் என்றால் கட்டாயம் நம்மளாலும் அவுலியாவாக ஆக முடியும். எனவேதான் அல்லாஹ் எங்க பார்த்தாலும் இத்தகுல்லா யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, அந்த இடத்துல இத்தகுல்லான்னு சொல்லி நிறைய இடத்துல வருது. இன்னைக்கு அது கூட காமெடியா எடுத்துட்டான். ஒரு ஹஜ்ரத்து குத்பா ஓதுறாரு தினமும், யா அய்யுஹல் முஸ்லிமூன் இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்னு ஓதுறாரு. எப்பவுமே ஒரு முசல்லி 5 வேளை தொழுகிறாரு, முதல் சஃப்ல உட்காந்துருப்பாரு. இவர் என்னமோ அவரது எப்பவுமே வராருன்னு சொல்லி குத்பா ஓதுற இமாம் சில பேரை பார்த்து ஓதுவாங்க. இவர் எப்பவுமே வராருன்னு சொல்லி அவரை பார்த்து இத்தகுல்லான்னு சொல்லிட்டு இருந்தாரு. 2-3 வாரம் கேட்டாரு. 4வது வாரம் கோவம் வந்துருச்சு.
அசாவை முடிங்கிட்டாரு. நான் நல்ல குள்ளா தான் போட்டுக்கிறேன், என்னை பார்த்து இத்தக்குள்ளான்னு சொல்றிய நீ அப்படின்ற மாதிரி ஜென்ரேஷன்ல நீங்க போயிட்டு இருக்கிறாங்க. தக்குவானா என்னன்னு தெரியல, ஈமானியத்னா என்னன்னு தெரியல. இதோடு வாழுகின்ற போதுதான் நாம் அவுலியாவாக ஆக முடியும். அவுலியாக்கு என்று பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது. அதை பத்தி எல்லாம் பேசினா ஹத்தா மதுரையில் ஃபஜ்ர்ன்ற மாதிரி சஹர் வந்துடும். அந்த அளவுக்குலாம் நமக்கு இந்த காலத்துல பொறுமை கிடையாது, பேசுற எனக்கும் கிடையாது, கேட்கிறவங்களுக்கும் கிடையாது. எனவே இதோடு நிப்பாட்டிக்கணும். அப்ப 3 காலம், ஒன்று நபியுடைய காலம், சஹாபிகளுடைய காலம், 3வது அவுலியாக்களுடைய காலம். இந்த 3 காலம் தான் உலகத்துல ஆக சிறந்த காலம். நாம் 14வது நூற்றாண்டுல இருந்தாலும் நம்மளால போய் 3வது நூற்றாண்டுல சேர முடியுமான்னு சேர முடியும். அதையும் தாண்டி நாம் முதல் நூற்றாண்டில் பெற்றவராக இருக்க முடியுமான முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தை எப்படி சேர முடியும்? இன்னைக்கு தராவிய ஆரம்பம் முதல் கடைசி வரை யார் ஈமானோடு யக்கீனோடு இஹ்லாஸோடு தொழுதாங்களோ அவங்களுக்கான சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் தராவி தொழுதா என்ன நன்மை அல்லாஹ் எனக்கு கொடுப்பானோ இந்த முஸல்லிகளுக்கு அல்லாஹ் கொடுத்துறான். நபி தராவி தொழுதா என்ன நன்மை அல்லாஹ் கொடுப்பான்? ஒரு பாவமும் செய்யாதவங்க, சொர்க்கமே அவங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இபாதத்து செஞ்சாலும் அல்லாஹ் என்ன நன்மையை தருவானோ அந்த நன்மையை இன்னைக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரை தொழுத இந்த முஸல்லிகளுக்கு நம் தொழுகையாளுக்கு அல்லாஹ் கொடுக்குறானா? இதை விட உலகத்துல பெரிய பாக்கியம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் நமக்கு நசீபை கொடுத்தா மீதி இருக்கின்ற எல்லாம் தராவிகளையும் முழுமையோடு இஹ்லாஸோடு 4 பேர் பார்க்குறான் என்பதற்காகலாம் கிடையாது. அல்லாஹ் என்ன பார்க்குறான், நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துன்னு மனதார செஞ்சோம்னா அல்லாஹ் மீதி இருக்கின்ற எல்லாம் சிறப்புகளையும் கொடுத்து கடைசியாக சுவனத்தில் வசிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நம்மை நல்லவர்களாகவும் நல்லவருடைய பட்டியலிலும் சேர்த்து விடுவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.